அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நம்பிக்கை வாக்கெடுப்பு தொடர்பான வழக்கில் சட்டப்பேரவை செயலாளருக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. மு.க.ஸ்டாலின் உள்ளிட்டோர் தொடுத்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் முகேஷிடம் கேட்டு பெறலாம். முகேஷ், நம்பிக்கை வாக்கெடுப்பு தொடர்பான வழக்கில் சட்டப்பேரவை செயலாளருக்கு உயர்நீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிட்டிருக்கிறதே, விவரங்கள் சொல்லுங்கள். காயத்ரி, இந்த வழக்கு பாத்தீங்கன்னா நம்பிக்கை வாக்கெடுப்பு ரகசிய வாக்கெடுப்பு நடத்தணும். வெளிப்படையாக நடத்தப்பட்ட நம்பிக்கை வாக்கெடுப்பு முழுமையான சட்ட விதிகள் மீற நடத்தப்பட்ட வாக்கெடுப்பு என்ற நோக்கத்துடன் எதிர்கட்சி தலைவரான மு.க.ஸ்டாலின் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தாரு. அந்த பொதுநல வழக்கு கடந்த முறை விசாரணைக்கு வந்த பொழுது திமுக தரப்பில் உள்ள ஆதாரங்களை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யுங்கள், அதன் அடுத்த கட்டமாக சபையில் இருந்து ஆதாரங்களை பெறுவோம், வீடியோ ஆதாரங்களாக இருந்தாலும் ஆவணங்களாக இருந்தாலும் சபையிலிருந்து அது பின்னர் பெறலாம் என்று நீதிபதிகள் தெரிவித்தனர். இந்நிலையில் இன்று இந்த வழக்கு வந்த பொழுது தலைமை நீதி அமர்வுல வீடியோ ஆதாரங்கள் என்னானது என்று திமுக தரப்பு வழக்கறிஞரிடம் நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். அப்பொழுது இந்த வீடியோ ஆதாரங்கள் தங்களிடம் தனிப்பட்ட முறையில் இருக்காது என்பதால் இதன் அதிகாரப்பூர்வ பதிவையும் எடிட் செய்யப்படாத பதிவையும் கேட்டு கடந்த வாரம் சட்டப்பேரவை சபாநாயகருக்கு கடிதம் எழுதியதாகவும் அதில் இதுவரை இன்னும் விளக்கம் அளிக்கப்படவில்லை. எனவே நீதிமன்றம் உரிய உத்தரவிடும் பட்சத்தில் அந்த ஆவணங்களை தாக்கல் செய்ய தயாராக இருப்பதாகவும் தெரிவித்தாங்க. அப்பொழுது உத்தரவிடுவதற்கு முதல் கட்டமாக மற்ற தரப்பு, அதாவது மொத்தம் 4 வழக்கு இந்த வழக்கில் தொடரப்பட்டிருந்தாங்க. அதை விட பிற மனுதாரர்கள் தரப்புல நீதிபதிகள் வாதத்தை கேள்வி எழுப்பியிருந்தாங்க. அப்பொழுது அனைத்து மனுதாரர்கள் தரப்புலையுமே இந்த நம்பிக்கை வாக்கெடுப்பானது ஒரு சட்டவிரோதமான செயல் தான், உரிய நடைமுறைகள் பின்பற்றப்படவில்லை, எம்எல்ஏக்கள் அழைத்து வருவதிலிருந்து நம்பிக்கை வாக்கெடுப்பு தீர்மானம் இரண்டாவது முறையாக அறிவிக்கப்பட்டு வெற்றி பெற்றதாக சொல்லப்பட்டது வரை எந்த ஒரு இடத்தில் கூட சட்ட விதிகள் பின்பற்றவில்லை என்று அனைத்து தரப்பு வழக்கறிஞர்களும் குற்றச்சாட்டு தெரிவித்தனர். அப்பொழுது மனுதாரர்கள் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர்களை பார்த்து நீதிபதிகள் தங்களிடம் தங்களிடம் மொபைலிலேயோ போன்களிலேயோ கூட உங்களிடம் ஆதாரம் இல்லாத பொழுது சட்டப்பேரவை செயலாளரின் விளக்கத்தை பெறாமல் எவ்வித உத்தரவு பிறப்பிக்க முடியாது என்று கூறி இந்த வழக்கில் 2 வார காலத்தில் சட்டப்பேரவை செயலாளர், மத்திய உள்துறை செயலாளர், தமிழக தலைமைச் செயலாளர் மற்றும் முதல்வர் எடப்பாடி கே. பழனிசாமி ஆகியோர் பதிலளிக்க உத்தரவிட்டு வழக்கு மார்ச் 10ஆம் தேதிக்கு ஒத்திவைச்சிருக்காங்க. காயத்ரி. முகேஷ், இந்த வழக்கு விசாரணை மார்ச் 10ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டிருப்பதால் இந்த விளக்கங்கள் அளித்த பிறகு அன்றைய தினம் என்னென்ன விஷயங்கள் முன்னுரிமை கொடுத்து பேசப்படும்? வழக்கமாக சட்டப்பேரவை செயலாளருக்கு பதில் மனு தாக்கல் செய்ய நோட்டீஸ் அனுப்பும் பொழுது சபாநாயகருக்கும் அனுப்ப வேண்டும் என்று ஒரு கோரிக்கை வைக்கப்படும். ஆனால் இன்று அதே போல கோரிக்கை வைக்கும் போது நீதிபதிகள் ஏற்க மறுத்து நீதிபதிகள் நோட்டீஸ் போட முன்வரும் வந்த பொழுது சபாநாயகர் இந்த வழக்கில் எதுவும் வழக்கமாக வழக்குகள் பதிலளிக்க முடியாது என்று ஒரு கருத்து தெரிவிக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் மனுதாரர்கள் தரப்பில் தனியாக நோட்டீஸ் அனுப்ப அனுமதி அளித்த நீதிபதிகள் சட்டப்பேரவை செயலாளர் மற்றும் பதிலளிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்காங்க. இந்த வழக்கில் சட்டப்பேரவை சபாநாயகர் மற்றும் சட்டப்பேரவை செயலாளர் தரப்பில் இணைந்து ஒரு பதில் மனு தாக்கல் செய்யப்படும் போது என்ன தெரிவிப்பாங்க வழக்கமாகனாக்க, அன்றைய காலை நடந்த அந்த பேரவை கூட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டது முதல் நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்தப்பட்டு அதை வெற்றி பெற்றது அதுவரையிலான தகவல் அனைத்தும் பதிவு செய்யப்படும். இது எந்தெந்த விதிகளின் படையில் எந்தெந்த ரூல்ஸ் சொல்லுவாங்க, எந்தெந்த ரூல்ஸ் படி இதை பின்பற்றிருக்கோம் அப்படின்ற தொடர்பான விளக்கங்கள் முழுமையாக அழைக்கப்படும். அதே தாங்கள் நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்தல எவ்வித தவறும் இல்லை என்ற நோக்கத்தில் தான் அவங்களோட பதில் மனு இடம்பெறும். காயத்ரி. முகேஷ், இந்த வழக்கு யாருடைய தலைமையின் கீழ் அமர்வின் முன்பு விசாரணைக்கு வந்தது? இந்த வழக்கில் நடந்த வாத பிரதிவாரங்கள் குறித்து ஒரு முறை சொல்லுங்கள். இந்த வழக்கு இன்னைக்கு தலைமை நீதிபதி பொறுப்பு வகிக்கும் குழுவாடி ஜி. ரமேஷ் மற்றும் நீதிபதி ஆர். மகாதேவன் ஆகியோர் அடங்கிய அமர்வுள்ள முன்னே இன்னைக்கு விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது வழக்கு தொடங்கிய உடனே முதல் மனுதாரர் ஸ்டாலின் தரப்பு என்ன தெரிவிச்சாங்கன்னா, வீடியோ ஆதாரங்கள் எங்களுக்கு 24 மணி நேரத்தில் வரணும், அது இன்னும் எங்களுக்கு வரல, இந்த சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு மேல ஆகியும் எங்களுக்கு இன்னும் வரல. இது தொடர்பாக கடந்த வெள்ளிக்கிழமை அன்று நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் இந்த வீடியோ பதிவுக்கான ஆதாரங்களை தங்களிடம் தர கேட்டு மனு கொடுத்திருக்கோம். சபாநாயகர் இதுவரையிலும் அதுக்கு எந்த வித விளக்கமும் அளிக்கல. நாங்க கேட்ட வீடியோவை கொடுக்க சொல்லி நீதிமன்றம் உத்தரவிடும் பட்சத்துல சபாநாயகருக்கு உத்தரவிட்டாக்க அதன்படி நாங்கள் வீடியோ ஆதாரங்களை தாக்கல் செய்ய தயாராக இருப்பதாக தெரிவித்தாங்க. அதே நேரத்தில் ஒரு வழக்கறிஞரான ரவி என்பவர் நேரடியா ஆஜராகி வாதித்தார். அவர் என்ன சொல்றாருன்னா, அரசு தலைமை கொறடா என்ற முறையில இந்த சட்டப்பேரவைகளை உறுப்பினர்களை வாக்கெடுப்பதில் கலந்து கொள்ள அழைப்பு விடுத்தது ஒரு மிரட்டும் தொனியிலான, ஒரு அச்சுறுத்தும் தொனியிலான அழைப்பாக இருந்ததாகவும், மக்களின் ஜனநாயக நாட்டிலிருந்து மக்களோட நம்பிக்கைக்கு சவால் விடும் வகையில இந்த நம்பிக்கை வாக்கெடுப்பு நடந்ததாகவும் குற்றச்சாட்டினார். அப்படி எதற்கான அவசர கதியில் இந்த வாக்கெடுப்பு ஒரே நாளில் 2 முறை முன்மொழியப்பட்டு ஏன் அவசர கதியில இந்த வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது என்பது தொடர்பாகவும் சட்டப்பேரவைத் தலைவர் மற்றும் செயலாளர் ஆகியோர் உரிய விளக்கம் அளிக்க வேண்டும் என்றும் நீதிமன்றத்திடம் கேட்டுக்கொண்டார். அது மட்டும் இல்லாமல் ஒரு நாள்ல ஒரு தீர்மானம் நிறைவேற்றி அதில் நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்தப்பட்டு அதில் எவ்வித முடிவும்
எதிர்மறையாகவோ அல்லது சாதகமாகவோ எவ்வித முடிவும் எடுக்கப்படாத ஒரு நிலையில் அதே தீர்மானத்திற்காக மற்றொரு முறை முன்மொழிவதே வந்து சட்டமன்ற விதிகளுக்கு புறமானது. அதன்படி நடைபெற்ற நம்பிக்கை வாக்கெடுப்பை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? எனவே இந்த விவகாரத்தில் நீதிமன்றம் நேரடியாக தலையிட்டு ஒரு நீதி விசாரணை நடத்த வேண்டும். நீதி விசாரணை, அதாவது ஜுடிஷியல் ரிவ்யூ, அதாவது மறுஆய்வு செய்ய வேண்டும். இந்த வாக்கெடுப்பு வந்து இந்த ஜுடிஷியல் ரிவ்யூ செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கை வைக்கப்பட்டது. இது மட்டும் இல்லாமல் நீதிமன்றத்தில் அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த 4 வழக்குகளையும் ஒன்றாக இணைத்தோ அல்லது வந்து நீதிமன்றமே தானாக வந்து முன் வந்து இது சூமோட்டோ வழக்காக எடுத்துக்கொண்டு விசாரிக்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைக்கப்பட்டது. காயத்ரி.